பகையை பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 8வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். மனிதனுக்கு இரத்த கொதிப்பு ஏன் வருகிறது? மென்டல் டென்ஷன் என்கிறார்கள் டாக்டர்கள். இதய துடிப்பு அதிகமாவதற்கு அதுவே காரணம். உணர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க மனம் உடலை தாக்குகிறது. உடலின் மென்மையான இரத்தம் கொதிக்க தொடங்குகிறது. அந்த கொதிப்பு அதிகமாகி அதிகமாகி இதயத்தை தாக்குகிறது. கொழுப்பு சத்துக்களாலும் இரத்த கொதிப்பு அதிகமாகும் என்றாலும் அது இல்லாதவனுக்கும் இரத்த கொதிப்பு வருவதற்கு டென்ஷன் தான் காரணம். குடும்பம், தொழில், கடன் இந்த மூன்றிலேயும் டென்ஷனை வளர்க்கும் சூழ்நிலை உண்டு என்றாலும் பயங்கரமான டென்ஷன் மனதுக்கு ஏற்படுவதே பகை உணர்ச்சியால் தான். குடும்ப கோபம் தனியும், தொழிலின் கவலை தனியும், கடன் கவலை தனியும். ஆனால் பகை உணர்ச்சி மட்டும் சீக்கிரம் தனியாது. ஒரு தடவை யார் மீதாவது பகை ஏற்பட்டு விட்டால் அது திடீர் திடீரென்று தோன்றும். கோடை காலத்து மேகம் போல கூடும், விலகும். சமயங்களில் மழை காலத்து மேகம் போல 7 நாட்களுக்கு மூடி கிடக்கும். எவனையாவது உதைக்க வேண்டும் போல் தோன்றும். அதற்கான சக்தி இருக்காது. ஆனால் ஆத்திரம் மட்டும் தனியாது. மூடி வைத்த கண்ணாடி சீசாவுக்குள் அடைப்பட்ட ஆவி கொதிக்க தொடங்கினால் சீசா வெடித்து போகும். உள்ளுக்குள்ளேயே வெந்து கொண்டிருக்கும் பகை உணர்ச்சி எதிரியை தாக்காது, உன் உடலைத்தான் தாக்கும். பிறருக்கு பகைவன் என்று தன்னை வெறித்து கொண்டு விட்டவன் தானே தனக்கு எதிரியாகிறான். ராமன் ராவணனை பகையாக நினைக்கவில்லை. அதனால் அவனுக்கு ராவணனை எண்ணி துடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. சீதையை எண்ணி உருகுகிற நிலைதான் ஏற்பட்டது. ராவணனோ சூர்பனகையின் போதனையால் ராமன் பகைவனே என்று முடிவு கட்டிவிட்டான். அந்த பகை அவனது மரண பரியந்தம் இருந்தது. சீதையை அடைய முயன்றான், தோற்றான். ஆத்திரம் வளர்ந்தது. தம்பி விபீஷ்ணன் அவனை விட்டு பிரிந்தான். இன்னும் அது வளர்ந்தது. அனுமன் வரவால் அது அதிகரித்தது. அமர்க்களத்து நிகழ்ச்சிகளால் அது நெருப்பாய் கொதித்தது. அப்போது அலோபதி மருத்துவம் இல்லை. இருந்திருந்தால் ராவணனின் இரத்த கொதிப்பையும் கம்பன் விவரித்திருப்பான். பகைவனுக்கு அருள்வாய் என்று சொன்ன ஞானிகளெல்லாம் கருணையால் சொல்லவில்லை, இரத்த கொதிப்பு வராமல் இருக்க மருந்து சொன்னார்கள். பகைவனே இல்லாமல் இருப்பது எப்படி? சில விஷயங்களை ஜீரணிக்க வேண்டும், சில விஷயங்களை அலட்சியப்படுத்த வேண்டும். பெற்ற பிள்ளை ஒரு தவறு செய்துவிட்டால் அதை ஜீரணித்து பிள்ளையை திருத்து. அடுத்தவன் உன்னை பற்றி அவதூறு பேசினால் அதை அலட்சியப்படுத்து. கத்திரிக்காயை ஜீரணி, அதன் காம்பை அலட்சியப்படுத்து. மாறாக காம்பை ஜீரணிக்க முயன்றால் ஜீரணமாகாது. காயை அலட்சியப்படுத்தினால் பசி அடங்காது. போனால் போகட்டும் போடா என்பது ஒரு பொது தத்துவம். கலைவாணர் NSK அவர்களுடன் அவரது வீட்டில் ஒரு நாள் நான் அமர்ந்திருந்தேன். அப்போது அந்த வீட்டுக்கு ஒரு கடன்காரர் ஜப்தி கொண்டு வந்தார். என்ன என்று கேட்டார் கலைவாணர். அட்டாச்மெண்ட் என்றான் அமினா. ஆகா ஆகா, உனக்கும் நமக்கும் நல்ல அட்டாச்மெண்ட் என்று சிரித்தார். அவர் பதறவில்லை, பயப்படவில்லை. மிகச் சாதாரணமாகவே அதை எடுத்துக்கொண்டார். அமினா கண்ணீர் வடித்தானே தவிர கலைவாணர் கண்ணீர் வடிக்கவில்லை. லண்டன் பாராளுமன்ற உறுப்பினரான ஒரு பெண்மணி ஒருமுறை பிரதம மந்திரி சர்ச்சிலை பார்த்து ஆத்திரத்தோடு கத்தினாள். நான் மட்டும் உமக்கு மனைவியாக இருந்தால் என் கையாலேயே உமக்கு விஷம் கொடுப்பேன் என்று. ஆத்திரமில்லாமல் சர்ச்சில் பதில் சொன்னார். அம்மணி, உங்களை போன்ற மனைவி எனக்கு கிடைத்தால் விஷத்தை சந்தோஷமாக குடிப்பேன் என்று. உன்னோடு வாழ்வதை விட விஷமே மேல் என்பது அதன் பொருள். ஆத்திரமான கேள்விகளை அமைதியாக சமாளித்தால் பகைவனே நண்பனாகி விடுவான். சமயங்களில் நாமே தவறு செய்து விடுகிறோம். அதுவே எதிரொலிக்கும் போது ஆத்திரப்படுகிறோம். இது மனித சுபாவம். ஆனால் தர்மம் ஆத்திரப்படவில்லையே. பாஞ்சாலி துகிலுரியப்பட்ட போது தர்மன் சபையிலேதான் இருந்தான். அவன் கோழை அல்ல, ஆயினும் அமைதியாக இருந்தான். காரணம், நாம் செய்த தவறுக்கு பிறரை நோவானேன் என்பதே. வட்டமேஜை மாநாட்டுக்கு முழத்துண்டு கட்டி காந்தி போனபோது வெள்ளைக்கார பிரபுக்கள் கேலியாக காந்தியை பார்த்து சிரித்தார்கள். காந்தி அமைதியாக புன்னகைத்தார். இறுதியில் வென்றது அமைதி புன்னகையே தவிர கேலி சிரிப்பல்ல. வெல்லக்கூடிய பகையின் மீது நீ சபதம் எடுத்தால் உன் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். காரணம், தன்னம்பிக்கையின் உச்சம். துச்சாதனனின் தொடையை பிளந்து ரத்தம் குடிப்பேன் என்று பீமன் சபதம் செய்த போது அவனது இரத்த கொதிப்பு அதிகமாகவில்லை. காரணம், தன்னால் அது முடியும் என்ற நம்பிக்கை. அல்டோமேட் மாத்திரை போல கூடவே நின்றது. செல்லாய் இடத்து சினம் தீது.
இதை நான் அர்த்தமுள்ள இந்து மதம் 3ஆம் பாகத்தில் கோபம், பாவம், சண்டாளம் என்ற தலைப்பில் விவரித்துள்ளேன். பகவான் கீதையிலே 3 குணங்களை விவரிக்கிறார் அல்லவா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று. அதிலே சத்துவகுணம் எதையும் புன்னகையோடு அலட்சியப்படுத்தும். ரஜோகுணம் பழி தீர்க்க நினைக்கும். தமோகுணம் அதை நினைத்து நினைத்து அழும். பின் 2 குணங்களில் உன் உடல்நிலை பாதிக்கப்படும். முதல் குணத்தில் எதிரியே பாதிக்கப்படுவான். சாத்விக குணம் உள்ளவனையே சாது என்பார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். அடிக்கடி கோபப்படுகிறவனை ஊர் மதிக்காது. சாதுவுக்கு கோபம் வந்தால் இவனுக்கா கோபம் என்பார்கள். புலன்களை அடக்கி ஒருமுகப்படுத்தி எதிரியையும் பரிதாபமாக பார்த்து அனுதாபப்படத் தொடங்கினால் பகை உணர்ச்சி அழியும். பகைவன் பணிவான். உள்ளம் ஒருமுகப்படும். உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். பகையிலே தாறுமாறாக வந்து விழும் வார்த்தைகள் பிறகு நட்பு வரும்போது குறுக்கு சுவராகி தடைக்கல்லாகிவிடும். பகையில் நிதானம் வந்தால் நட்பு சன்னிதானமாகிவிடும். அந்த சன்னிதானத்தில் பகைவன் பக்தனாவான், நீ தெய்வமாவாய். இவ்வாறு பகையை பற்றி துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் 8வது அத்தியாயத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.